நம்ம உதயநிதியை கைது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் கைது பண்ணாங்க, எதுக்கு கைது பண்ணாங்கங்கிறதுக்காக பல இது சொல்லப்பட்டது. எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்னாரு ஒரு வார்த்தை. அது எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ ஃபுல் வீடியோவில் அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. காவிரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து இன்டென்சிவாக பேசினாரா இல்லையாங்கிறது இல்லை, பேசலை. ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கோம். என்ன வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்து வேறு ஏதாவது சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. மற்றபடி சொல்லணும்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லை. உதயநிதி எப்பயுமே நிதானமாக ரொம்ப பொறுமையாக பேசக்கூடிய ஒரு நபர். நான் வாயில் வந்துடும், மற்றபடி டேஷு முட்டாள் முதலமைச்சர் அந்த மாதிரி பேசுகிற பழக்கமெல்லாம் உதயநிதிகிட்ட இல்லை. நீங்கள் நல்லா வந்து உதயநிதி பேட்டியை பூரா பாருங்களேன். நல்லா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கும். நல்லபடியாக பேசியிருப்பார். நீங்கள் வேணால் பார்த்துட்டு வேணால் உதயநிதி இது ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை அப்படி பேசிட்டாரு, அவரை கைது பண்ணது கரெக்டு தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கைது அவசியமா அப்படின்னா அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உயர்நீதிமன்றமும் அதான் சொல்லியிருக்குது. கைது தேவையில்லை, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வெளியே விட்டுறணும், விசாரணைங்கிற பேரில் நாளைக்கு வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விஜயை கேள்வி கேட்பாங்க நாளைக்கு சட்டசபையில். நாளைக்கு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குது. நாளைக்கு விஜயை கேள்வி கேட்பாங்க. என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னாக்கா இவங்க சொன்ன எல்லாமே வந்து இவங்க ஆட்சி வந்ததுலேருந்து எதுவுமே உருப்படியாக செய்யலை. மற்றபடி 20,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான் செஞ்சுருக்காங்களே ஒழிய வேறு எதுவுமே செய்யலை. அப்போ இதெல்லாம் கேள்வியாக வெடிக்கும். இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எதிர்கட்சிகள்லேருந்து யாரும் பேசிடக்கூடாது, இந்த ஆட்சியை விமர்சித்து யாரும் பேசிடக்கூடாது. மற்றபடி அவங்க கட்சிக்காரங்க செய்கிறது எல்லாமே கரெக்டு. ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, ஜட்டியோட உள்ளே உட்கார வச்சுருவேன், அடித்து உள்ளரையே கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சரை வந்து போதைப் பொருளை நுணுக்குறாங்க. இன்னொரு அமைச்சரை வந்து 2 கோடி ரூபாய்க்கு இன்னொரு அமைச்சரோட டிபார்ட்மெண்ட்லேருந்து 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். பார்த்தா அங்கங்கே பார்த்திங்கன்னா பெண்கள் மேலே கற்பழிப்பு, பெண்கள் மேலே அவதூறு பேசுகிறது, பெண்கள் மேலே அபியூஸ் பண்ணுறது, இந்த கட்சிக்காரங்க பூரா அந்த வேலையை தான் செய்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் அமைச்சர்களாக அரசியல்வாதியாக இருக்கவே எந்த தகுதியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்களையெல்லாம் கண்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை. எந்த அமைச்சரையும் இது வரைக்கும் கூப்பிட்டு இங்கே வாங்க தம்பி, நீங்கள் எதுக்கு இங்கே வாங்க சார், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வந்து இது இல்லை, திராணி இல்லை. எந்த இப்போ 100 கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய குற்றம். அந்த சொத்தை இப்போ தான் பிடுங்கி வச்சு ஆக்கிரமிப்பாளர் வந்து பிடுங்கி வச்சுருக்குது திமுக கவர்மெண்ட்டு. திருப்பி அதை கொண்டு போய் விற்றுருக்காங்க, மெனக்கட்டு விற்றுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ தெனாவட்டு இருக்கணும், அவர்களுடைய நெஞ்சில் எவ்வளோ உரம் இருக்கணும். ஒரு அரசாங்க சொத்தை ஆட்சிக்கு வந்து 60 நாளுக்குள்ளார 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய் விற்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ இது இருக்கணும். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவங்க எதையுமே யோசிக்கலை. எது வந்தாலும் பேசிக்கலாம், எது செஞ்சாலும் பேசிக்கலாம். இவங்களோட நடவடிக்கையெல்லாம் பாருங்கள், எதை பற்றியுமே கவலைப்படுற மத்தியில் எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்பாங்களே, மக்கள் இது மாதிரி கேள்வி கேட்பாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? மக்களுக்கு நம்ம மேலே இருக்கிற அபிப்பிராயம் போயிருமே, ஒரு நல்ல எண்ணம் கெட்டு போயிருமே, நம்ம அடுத்தாப்புல நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுமே, அதில் நம்ம ஜெயிக்கணுமே அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லை. இவர்களை எந்த எண்ணமும் கட்டுப்படுத்தலை. ஆனால் இவர்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்கு ஏதாவது ஒன்று செய்வார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ட்டி அடிப்பார்னு வச்சுங்களேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட ஒரு ஸ்டேஜில் ஏறி இப்படி டான்ஸ் ஆடுவார்னு வச்சுங்களேன், இல்லைன்னா ஒரு உயரமாக ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆய்வு நடத்துவார். அதாவது எல்லாம் திமுக கவர்மெண்ட்டில் அதிமுக கவர்மெண்ட்டில் அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு செஞ்சதை போய் ஆய்வுங்கிற பேரில் போய் நின்றுக்கிட்டு சீனை கொடுத்து மக்களில் வந்து வர்றா விஜய் போடுறா இவ்வளோ வயது, அப்பா இவ்வளோ வயது நிற்கிறாரா, சாமி அப்பா அப்படின்னு எல்லாரும் தூக்கி கொண்டாடணும். மற்றபடி இங்கே நடக்கிற எந்த பிரச்சனையும் மறக்கிறணும். இந்த பிளானை யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிஜேபி பண்ணோம். ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது சின்ன விஷயமா அது மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம், அது ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா இன்னொரு மேட்ரை ஏதாவது பண்ணிடுவாங்க.
இதை பண்ணி இதை மடமாற்றிடுவாங்க. மடை மாற்றி மக்களை திசை திருப்பி இந்த பெரிய பிரச்சனை நடக்காமல் போயிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் இந்த ஒரு சட்டத்தை ஏற்றணும்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டத்தை ஏற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறணும். வெளியில் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், இது வந்து இந்த இந்த பிரச்சனை அமைங்கிடும். அப்போ அந்த பிரச்சனை தான் பேசப்படும். அப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இந்த சட்டங்கள், போக்குவரத்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி விட்டுருவாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இவங்க பிஜேபிக்காரங்க எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா, எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது கரெக்டாக எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக வந்துடும். பகல்காம் தாக்குதல், அந்த மாதிரி ஏதாவது என்னது புல்வாமா தாக்குதல், பகல்காம் தாக்குதல், டெல்லியில் குண்டு வெடிப்பு, இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். இதெல்லாம் வந்து பிஜேபியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இதை பக்காவாக அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணி தான் பிஜேபி அரசு கிட்டத்தட்ட 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்குது. அதே பிளானை இவங்க அப்லோட் பண்ணி எந்த விஷயமும் உண்மை இல்லை, எல்லாம் எல்லாம் ஹம்பக்கு, எல்லாம் ஃபேக்ட்ஸு, எல்லா விஷயமும் பொய். எந்த விஷயத்துலையும் இவங்க வந்து உண்மையாக பேசுகிறதில்ல, உண்மையாக செய்கிறதில்ல, உண்மையாக நடந்துக்கிறதும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பேசுகிறதெல்லாம் அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க. ஒரு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, 2 பேர் இருக்காங்க. பொய் சொல்கிறதுக்குன்னே அமைச்சர் இந்த தாவேகாவோட கவர்மெண்ட்டில் 2 அமைச்சர் இருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு நம்பர் வந்து அந்த கட்சியோட ஓனரு நிர்மல்குமார். 2வது அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர், மின்சாரத்துறை அமைச்சர், அந்த கட்சியை கட்டி காப்பாற்றுறவர், அந்த கட்சியை தூக்கி நிறுத்துகிறவர். இவர் 2வது வந்து நிர்மல்குமார். இவர் எப்படி அப்படின்னா, இவர் வந்து பாவம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக தாவேகா கட்சிக்காக உழைச்சிருக்கார். வேறு எந்த கட்சிக்கும் இவர் போனதில்லை. தாவேகா மட்டும்தான் இவருடைய உயிர் நாடி, உயிர் மூச்சு. அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இவர் இருக்கார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர் தான் பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையே பேச மாட்டாங்க. முக ஸ்டாலினை வேலையை விட்டு போமாங்க, பதவியை ராஜினாமா பண்ண, அரசியலை விட்டு விலகிரு. பாருங்கள், இவங்க பிரச்சனையே இல்லாமல் ஆளணுமா, அதனால் வந்து எல்லோரும் பதவி விலகணுமா. இது வந்து இன்னும் நிறைய பேசியிருக்காரு. நான் இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனாலும் இப்போ உதயநிதி கைது தேவையா அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே தேவையா அப்படின்னு நீங்கள் மக்கள் முடிவு பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, உதயநிதி நாளைக்கு சட்டசபை கூட போகுது. சட்டசபையில் இவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க. இது வரைக்கும் இவங்களோட இதில் நடந்தது எதுவுமே சொல்லலைங்க. இவரோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னதையே எதையும் செய்யலை. மக்களுக்கு என்ன தேவையோ அதுவும் செய்யலை. காவிரி நீரை பற்றி பேசலை. 151 சீட்டு மெடிக்கல் காலேஜு, உயர் சிகிச்சைக்கு படிக்கக்கூடிய அந்த படிப்பு போயிடுச்சு. அந்த படிப்பை கொண்டு போய் தாரவாத்து கொடுத்துட்டாங்க. 151 பேரை, 151 சீட்டை. இப்போ 151 சீட்டில் இருக்கிறவன் எம்எஸ், எம்டி இவங்க படிக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் மெடிசன் ஆஃப் டாக்டர். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ண, எம்எஸ், மாஸ்டர் ஆஃப் சர்ஜிக்கல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, இதெல்லாம் அதி உயர் படிப்பு. இது நம்ம காலேஜ், நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டாக்டர்ஸ் படிக்கிற உயர் படிப்பு, உயர் சிகிச்சைக்கான படிப்பு. அப்போ அதை வந்து 151 பேர் அது கிடைச்சதே மொத்தமே 450 சீட்டு, 430 சீட்டு தாங்கிறாங்க. அதில் சரிபாதி மத்திய அரசு எடுத்துக்கும். சரிபாதி தான் இதுக்கு கிட்டத்தட்ட 200, 215 சீட்டு தான், 212 சீட்டு என்னமோ தான் தமிழ்நாட்டுக்கு. அந்த 212 சீட்லேயும் கிட்டத்தட்ட 151 சீட்டை வந்து மெடிக்கல் சீட்டை, அதி உயர் சிகிச்சைக்கான படிப்புகளை 151 சீட்டை கொண்டு போய் பண்ணியிருக்காங்க. ஒரு நபர் என்ன சொல்கிறாரு, மெடிசனை பற்றி தெரிஞ்சவர், மெடிக்கல் படிச்சிருப்பார் போல் இருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, கவுன்சிலிங் நடத்த தெரியாமல் நடத்தி அந்த பதவிகளை நிரப்ப முடியல, அந்த இடங்களை நிரப்ப முடியாமல் மத்திய அரசிடம் 151 சீட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்கிறார். அப்போது கவுன்சிலிங் நடத்துகிறவங்கனாலே கவுன்சிலிங் ஏதோ ஒன்றையா நம்ம ஆளுங்கள் தூக்கி போட்டு தான் படிச்சுட்டு போகிறாங்க. ஏன் நம்ம ஊரில் படிச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் படித்தாங்கன்னா அவங்க நம்ம ஊரில் வந்து பயிற்சி எடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ வெளி மாநிலத்துக்காரன் வந்து படித்தான்னு வச்சுக்கோங்க, அவன் படிச்சுட்டு எங்கே போவான்? நம்ம ஊர்லேயே நம்ம கோட்டா, இந்த 200 சீட்டுங்கிறது நம்ம கோட்டா தானே. அப்போ நம்ம கோட்டாவில் படித்து வெளி மாநிலத்துக்காரங்க வந்து படித்து விட்டு அவங்க மாநிலத்துக்கு தானே போவாங்க.
இப்போ நம்ம மாநிலத்தில் படிச்சுட்டு நம்ம மாநிலத்தில் இருந்து பயிற்சி எடுப்பாங்களா, இல்லை வைத்தியம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? அப்போ நம்ம ஊரில் இருக்கிற படிப்பா அந்த 151 சீட்டும் நம்ம தமிழ் பிள்ளைங்கள படிச்சிருந்தாக்கா, தமிழ் டாக்டர்ஸ் அரசு பள்ளியில் அரசு மருத்துவமனையில் படிக்கிற அந்த டாக்டர்ஸ் படிச்சிருந்தா அவர்கள் வந்து நம்ம ஆஸ்பத்திரியில் வேலை பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய நோயாளிகளுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்கல்ல, ஏதாவது கைமாறு செய்வாங்கல்ல. அப்போ இந்தியாவினுடைய மருத்துவ கட்டமைப்பு சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் அந்த 151 சீட்டை வந்து நம்மளால் நிரப்ப முடியலைங்கிறது ஒரு அவமானம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? அப்போ இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக திராவிட கட்சிகள் வந்து பக்குவமாக மெடிக்கல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, மாவட்டத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கங்கே இருக்குது, நிறையா இருக்குது. இந்தியாவினுடைய மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது. சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசினுடைய கொள்கை. சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த உச்சியில் இருக்கிற அந்த மக்களுடைய அந்த 3% மக்களுடைய கொள்கையும் கூட. அப்போது இதையும் இந்த அரசு தான் இப்போ காவந்து பண்ணுது. அந்த குறிக்கோள்களை அந்த 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 ஒன்றிய அரசினுடைய குறிக்கோள்களை, அந்த ஒன்றிய அரசினுடைய லட்சியங்களை, நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய அரசாக இந்த தாவேக அரசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இல்லை 151 சீட்டை விட்டுருக்க மாட்டாங்கள்ல. அந்த கல்வி அமைச்சகத்தில் வந்து அந்த 151 சீட்டு அந்த மருத்துவத்துறையில் வந்து அந்த அமைச்சர்களுக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட துறையில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், மெடிசன் படித்தவங்க அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இது நமக்கானதுங்க, நம்மளுடைய சீட்டுங்க, நம்ம கூடாதுங்க, நமக்கு இருந்ததே 200 தாங்க, அதில் 150 விட்டால் கிட்டத்தட்ட 75-80%ங்க, அது நம்மளை விட்டுறக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் இல்லை, ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு ஏதாவது கோல்மால் பண்ணி ஏதாவது ஒன்று கோல்மால் பண்ண வேணாங்க. நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்க. கோல்மால் என்னங்க கோல்மால், வெங்காய கோல்மால். நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கலாம் இல்லைங்க. 150 சீட்டு போயிட்டே இரு, நல்லா படி. எல்லாம் எம்பிபிஎஸ் படித்து முடித்தவங்க தானே மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறாங்க. அந்த மாஸ்டர் டிகிரியே எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, வருஷத்துக்கு எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகுறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். 151 சீட்டுக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அதுவும் தமிழ்நாட்டில். இப்போ பீகாரில் கிடைக்கல, ஜார்க்கண்டில் கிடைக்கல, மத்திய பிரதேசத்தில் கிடைக்கல, இதில் கிடைக்கல, வேறு மாநிலங்களில் கிடைக்கல, அஸ்ஸாமில் கிடைக்கல, ஒரிசாவில் கிடைக்கலாம், ரைட்டு, அங்கே படிச்சிருக்க மாட்டாங்க, ரைட்டு, ஓகே. புத்திசாலியான மாணவர்கள் வந்து அங்கே நம்ம ஊரில் அதிகம். ஏன் ஊரில் கம்மின்னு சொல்லிட்டு நம்ம பொல்லாப்பு எடுத்துக்கோம், நம்ம ஊரில் அதிகம். அப்போது அந்த சீட்டுங்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ட்ரைனிங் எடுக்கிறவங்க இருக்காங்க, மெடிக்கல் காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அவங்க நல்லபடியாக படிச்சிருப்பாங்கல்ல, உயர் பதவியை படித்து முடிச்சுட்டு நம்ம வைத்தியம் பண்ணுவாங்கள்ல. ஆனால் இதெல்லாம் யோசிக்கணும், சிந்திக்கணும். இதெல்லாம் நாளைக்கு சட்டசபையில் பேசப்படும், ஒவ்வொன்றா பேசுவாங்க. ஏகப்பட்ட குறைகள், நிறைய குறைகள். நம்ம பேசுனா 3-4 காணொலி 40-50 நிமிஷம் 1 மணி நேரம் பேசினா கூட தாவேக அரசினுடைய குறைகள் அது மாளாது, தீராது. நடக்கிறது ஒன்று, ஆனால் இவங்க செய்கிறது ஒன்று. இங்கே நாட்டுக்குள்ளே நடக்கிறது ஒன்று, முதலமைச்சர் செய்கிறது வேற ஒன்று. நாட்டுக்குள்ளே நடக்கிறது ஒன்று, அமைச்சர்கள் செய்கிறது வேற ஒன்று. நாட்டுக்குள்ளே நடக்கிறது ஒன்று, தாவேக கட்சியினர் செய்கிறது வேற ஒன்று. இதை சொன்னால் நம்மளை 200 ரூபாய் வாங்கிட்டு ஊப்பிங்கிறாங்க, திட்டுறாங்க கமெண்டில் வந்து. ஒருத்தன் போனை போட்டு கூட திட்டுறாங்க. நம்ம வீடியோவை பார்க்குறது 5 பேரோ 10 பேரோ தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அதில் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. அவங்கள போனை போட்டு கூட திட்டுவாங்க போல இருக்குது. பயமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.